ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட சாம்பார். இதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது கூட சேர்ந்து வரமிளகா, அதாவது மிளகா வத்தல், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சேர்த்து உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி, முருங்கைக்காய், லாங் பீன் போட்டிருக்கேன். இது கூட கத்திரிக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால சாம்பார் டக்குன்னு திக்காயிடும். தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். 90% காய்கறிலாம் வெந்தோன்னே புளி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் தாளிப்பு. தட்ஸ் ஆல். இன்னைக்கு சூப்பரான சாம்பார் ரெடி. பாய்.